ஆனா நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப பயந்து போயிருக்கோமே. இவன் மூஞ்சில எந்த ரியாக்ஷனுமே இல்லையே. அவன் பயப்படுறவன் இல்ல, அவன் பலசாலி வீர். நம்ம போற வழியில ஏதோ ஒரு ட்ரக்கை நிறுத்தி வச்சிருக்காங்க சார். அநேகமா அதுல போய் மோதி தான் நிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவங்கவுங்க சீட்ல போய் உட்காந்து சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. நல்ல வேலை நாம தப்பிச்சோம். நீங்கெல்லாம் போய் உட்காருங்க போக. வண்டியில டீசல் எப்போ தீர்ந்து போகுதோ அப்போ வண்டி நின்றோம். அதனால பிரச்சனை இல்லை. ஸ்டேரிங்கை திருப்ப முடியல. என்ன ஆச்சு? ஆஹா, தூரத்துல ரோடு டர்னிங் ஆகுதே. நம்ம கதை முடிச்சதே. எதிரில் பள்ளம் வர போகுது. இப்ப ஸ்டீரிங் வேற ஜாம் ஆயிடுச்சு. ஏதாவது பண்ணு. ஓகே தாத்தா. அனுப்பி வச்சிருக்கான் போல இருக்கு. நம்மளை காப்பாற்றதான் அவனோட முழு சக்தியும் உபயோகப்படுத்துறான். அட அவ எங்கே போயிட்டா? அம்மா, அந்த பையன் யாரு? உனக்கு ஒன்னாங்கல வீர். நான் நல்லதா இருக்கேன் எமிலி. ஜிண்டு, இந்த டூப்ளிகேட்டை மறைச்சிடு சீக்கிரம். இல்ல, நிறுத்துங்க. பண்டி, எல்லாத்தையும் மறந்துரு. நான் மறக்க மாட்டேன். மறந்துரு. கண்டிப்பா மறக்க மாட்டேன். எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் நடந்ததெல்லாம் மறந்துடணும். மறந்தது மட்டும் இல்லாம கொக்கரக்கோன்னு கூவிடணும். மம்மி, கொக்கரக்கோ. வீர், நீ பேருக்கு மட்டும் இல்ல, உண்மையிலேயே வீரன்டா. வீர் 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 வந்துட்டியா? நான் தான் சொன்னேன்ல சார், வீர் கண்டிப்பா வருவானே. பாத்தீங்களா சார், வந்துட்டான். வீர் காப்பாத்த வந்துட்டான். பாருங்க சார். பண்டி, ஓடு. அப்படியே சொல்றேன். பாரு. ஆமா, இவங்க என்ன பண்றாங்க? யாருக்கு தெரியும் இவங்க என்ன பண்றாங்கன்னு? கைய வேற கட்டி வச்சிட்டாங்களா? லேசர் கூட யூஸ் பண்ண முடியல. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஸ்ப்ரிங் ஷூஸ் ஆன். ஸ்ப்ரிங் பூட்ஸ் ஆன். என்ன பண்ற? பயமுள்ள பறந்துட்டானயா? அரங்கம் மதிலும் மாட்டம் பாரு, இவனுக்கு ஈடு இங்கே யாரு? அரங்கம் மதிலும் மாட்டம் பாரு, இவனுக்கு ஈடு இங்கே யாரு? வானம் கூட எல்லை இல்லை, இவன் தான் என்றும் செல்ல பிள்ளை. வானம் கூட எல்லை இல்லை, இவன் தான் என்றும் செல்ல பிள்ளை. சாதிசங்கள் செய்வான் இவனை, இவனை போல யாரும் இல்லை. ஒரு ரோபோ பாய், இவனே ஒரு சூப்பர் பாய். ஒரு ரோபோ பாய், இவனே ஒரு சூப்பர் பாய். உனக்கு இப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல தம்பி. அதை விடுங்க, எங்களை எதுக்காக புடிச்சு வச்சீங்க? இங்க நிறைய உன்ன மாதிரி பசங்களும் பெரியவங்களும் வருவாங்க. ஆனா திரும்ப போகும்போது அவங்க வச்சிருந்த ஏகப்பட்ட குப்பைய இங்க கொட்டிட்டு போயிடுவாங்க. அதனால இந்த ஃபாரஸ்ட் சுத்தமே இல்லாம போயிடுச்சுப்பா. அதனாலதான் நாங்க எல்லாரையும் பயமுறுத்தி அனுப்பி விட்டுடுவோம். அதுக்கப்புறம் அவங்க எப்பவும் திரும்ப வரமாட்டாங்க. நீங்க எனக்கு சொன்ன தகவலை நான் எல்லாருக்கும் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எப்பவுமே குப்பை போட மாட்டாங்க. சரியா? நான் இப்போ கிளம்புறேன். நன்றி. நீ மத்த பசங்க மாதிரி இல்ல. உன்னோட பேர் என்னப்பா?
என்னோட பேரு வீர். என்ன சொன்ன? வீரா? உன் பேரு மட்டும் வீர் இல்ல, நீ உண்மையாவே வீரன்தான். வீர் வந்துட்டா. சிண்டு, நீ இங்கதான் இருக்கியா? ஆபத்து வரும்போதெல்லாம் எப்படிப்பா கரெக்டா காணாம போயிடுற? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. இப்ப வரும். ஓ நோ, சுல்புல ஒரு கரடி துரத்திட்டு இருந்ததுல பாவம் அவன். அதுகிட்ட மாட்டி அவன் என்ன கஷ்டப்படுறானோ. இதோ வந்துட்டேன். சிண்டு, நான் இங்கதான்ப்பா இருக்கேன். அதால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதாவது பண்றதா இருந்தா நான் தான் பண்ணணும். ஏன்னா நான் தான் உண்மையான சிண்டு. என்னது? சிண்டு, நீ என்ன உண்மையாலே கொரில்லா கிட்ட மாட்டி விட்ட தெரியுமா? மாட்டிலா விடல, காப்பாத்தி இருக்கேன். என்னது கொரியில வந்து உட்கார்ந்திருக்கா? இந்த காட்டு ராஜா மேலேயே வந்து உட்காரியா? உடனே நான் சும்மா விட போறதா இல்ல. வா வா வா, வந்து பாருங்க. இங்க என்னதான் நடக்குது? இன்னைக்கு நான் யாரு முகத்துல முழிச்சேன்னு தெரியல. ஒரு சின்ன பையன் வந்து மிரட்டுறான். ஒரு டாங்கி எட்டி உதைக்குது. வர வர இந்த காட்டுல எனக்கு மரியாதையே இல்ல. என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரியா போற? அங்கே அசையாம நில்ல. இந்த காட்டோட ராஜா குத்து கல்லாட்ட நின்னுட்டு இருக்க. உடம்பு ஆட்டிக்கிட்டு பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க. அடடா, இப்படி அடிச்சுக்கிட்டா பயந்துருனா? உன்ன மாதிரி என்னாலையும் பண்ண முடியும். இவ யாரு? இவ ஏதாவது சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டானா? ஆமா ஆமா, பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கான். அவனே அவன் இந்த காட்டுக்கு ராஜாவாயிட்டான். என்ன இவன் இந்த காட்டுக்கு ராஜாவா? என்ன சொன்ன? இவன் இந்த காட்டுக்கு ராஜாவா? ரகசியமா பேசி அங்க என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்ல நீ ஏதோ காட்டுக்கு ராஜாவா இரு. நீ ஏன் ராஜாவா இருந்துக்க? சொல்புல், வா வீட்டுக்கு போலாம். நீ இன்னைக்கு ஓவராதான் பண்ற. இங்க பாரு தம்பி, பேசாம வீட்டுக்கு போயிடு. என்ன பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு இங்க இருந்து போ. உன்னதான் சொல்ற, போ. என்னது? யாரு இங்க ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிறது? தனக்கு தானே ராஜான்னு சொல்றவன் எங்க இருக்கான்? அந்த ராஜா நான் தான்ப்பா. நீ எனக்கு வணக்கம் சொல்லலாமே, சொல்லு. அப்படியா? உன்னை ராஜா ஆக்கினது யாருன்னு சொல்லு. யாரோ ராஜா வாக்கணும்னு தேவையில்லப்பா. நானே ராஜா வாங்கிட்டேன். இதெல்லாம் அவங்க விருப்பம்ப்பா. சீக்கிரம் வணங்க, இல்லன்னா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு உன்னை ஊருக்கு அனுப்பி வச்சிருவேன். ஊரா அனுப்பி வைக்க போறியா? ஆஹா, எங்களுக்கு இந்த ஷர்பத் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல லிச்சி டேஸ்டா இருக்குல்ல? வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு லிச்சி வேணும். இங்க ஃபயர் பண்ணுங்க. எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. லல்லன் அங்கிள், நீங்க இங்க கொஞ்சம் ஃபயர் பண்ணுங்க. நீங்க ஃபயர் பண்ற சர்பத் ரொம்ப ருசியா இருக்கு. இங்க என்ன பாடு நடக்குது? நான் எது பண்ணாலும் அது வேற மாதிரி போய் முடியுது. நாம கன்ல ஷூட் பண்ணி பசங்களுக்கு சர்பத்தை ஊட்டி விடுறோமே. நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இனிமே வாழ்க்கையில நாம கண்ணையே தொடக்கூடாது. எல்லாரும் முதல்ல கண்ணை கீழே தூக்கி போடுங்க. தலைவா, இப்பதான் இந்த கண்ணு ஃபயர் பண்ணுச்சு. சரி, இப்ப மேல ஃபயர் பண்ணி பாருங்க. வீர், ஜிண்டு எங்க போயிட்டா? அவனை இங்க எங்கேயும் காணுமே. அவன் இங்க எங்கேயாவது தான் இருப்பான். ஜிண்டு! நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஃபயர் பண்ணலாம். எய்ம் பண்ணுங்க. ஃபயர்! மேக்னெட்டிக் வால் ஆன். மேக்னெட்டிக் வால் ஆன். இது ரோபோ பால். இது ரோபோ பால். மேக்னெட்ஸ் ஆன். லல்லன் சார், இப்போ நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. உங்கள மாதிரி பெரிய மேஜிக் மேன் என்ன போய் சார்னு கூப்பிடுறீங்களே, இது தகுமா?
உங்க பக்கத்துல நிக்கிறது கூட எங்களுக்கு தகுதி இல்லைங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஆமா, எங்களை மன்னிச்சிடுங்க. இன்னில இருந்து நாங்க எந்த கெட்ட வேலையையும் செய்ய மாட்டோம். நேர்மையான வழியில இனிமே எங்க காலத்தை நாங்க ஓட்டிக்கிறோம். விவசாயம் பண்ணி நாங்க பொழைச்சுக்கிறோங்க. லல்லண்ணா, நீங்க உண்மையாதான் சொல்றீங்களா? நிச்சயமா. இனிமே என்னைக்கும் நான் தப்பான வேலையவே செய்ய மாட்டேன். லல்லன் சொல்ற உண்மையான வாக்கு இது. இனிமே இது எனக்கு தேவையே இல்ல. ஆமா, நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இந்த ட்ரெஸ்ஸை நான் எப்படி போட்டேன்? பாஸ் சாரி, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் இப்ப ஏதாவது பண்ணணுமா? ஒன்னும் பண்ண தேவையில்ல, வீட்டுக்கு போனா போதும். லல்லன் தம்பி, இவங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு ஒட்டு மொத்தமா எவ்வளவு ஆச்சுப்பா? இங்க பாருங்க, எனக்கு பணம்லாம் தேவையில்லை. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வச்சு என் மன திருப்திக்காக இந்த பசங்களுக்கு நான் சர்பத் கொடுக்கறேன், ஸ்வீட் வாங்கி கொடுக்கறேன். இப்படி எல்லாம் செய்யும் போதுதான் என் மனசு சந்தோஷமா நிறைவா இருக்கு.